மகாத்மா காந்தியடிகள் பற்றிய ஆளுநர் கருத்துக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், என்னென்ன விஷயத்தை முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார், பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், வருகின்ற ஜனவரி 30ஆம் தேதி காந்தியடிகளுடைய நினைவு நாளை முன்னிட்டு மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிகளை மாவட்டம் தோறும் நடத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அக்கட்சி நிர்வாகிகளுக்கு தெரிவித்திருக்கிறார். என் மதத்தின் மீது சூளுரைத்தை சொல்கிறேன். என் மதத்திற்காக நான் உயிர் துறக்கவும் தயார். ஆனால் அது என்னுடைய சொந்த விவகாரம். அதில் அரசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று நிமிர்ந்து சொன்னவர் மகாத்மா காந்தியடிகள் என்றும், தன்னை இந்து என்று அடையாளப்படுத்திக் கொண்டவர். அதே நேரத்தில் தன்னை போலவே அனைத்து மதத்தவர் உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுத்தவர் அவர் என்ற கருத்தையும் முன்மொழிந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஒற்றை மதவாத தேசியவாதத்தை அவர் ஏற்கவில்லை என்றும், அதனாலேயே மதவெறிக்கு அவர் பலியானார் என்ற ஒரு கருத்தையும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக 75 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட அண்ணல் காந்தியடிகளின் மீது அந்த கோபம் என்பது வகுப்புவாதிகளுக்கு இன்னும் குறையவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடே ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுடைய கருத்தும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். காந்தியால் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி சொல்லி இருப்பது இதே வன்மம் கலந்த நோக்கத்துடன் தான் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர், தேசத்தந்தை என்று போற்றப்படக்கூடிய காந்தியடிகளை பொய்களாலும் அவதூறுகளாலும் கொச்சைப்படுத்துகின்ற காலமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவரது கொள்கைகள் மட்டுமல்ல, அவருடைய இழிவுபடுத்தப்படுகிறார் என்பதை இது நிகழ்காலம் எவ்வளவு வகுப்புவாத தகுதியில் சிக்கி இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் வருகின்ற ஜனவரி 30ஆம் தேதி மதவரியை மறைப்போம், மனிதரையும் காப்போம், வாழ்க அண்ணல் புகழ் என்ற தலைப்பில் மாவட்டம் தோறும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் கட்சி நிர்வாகிகளுக்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீராம், காந்தியடிகள் பற்றி ஆளுநர் கூறிய கருத்துக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காந்தியடிகளை வலதுசாரி சக்திகள் விமர்சிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இழிவுபடுத்துவதாக முதல்வர் ஸ்டாலின் அந்த விஷயத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதே வன்மம் கலந்த நோக்கத்துடனேயே ஆளுநர் காந்தியடிகள் குறித்து பேசியிருப்பதாகவும் முதல்வர் தெரிவித்திருக்கிறார். காந்தி பற்றி ஆளுநர் கூறிய கருத்துக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். வன்மம் கலந்த நோக்கத்துடனேயே காந்தி குறித்து ஆளுநர் பேசியிருக்கிறார் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்.